19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை இந்திய அணி இரண்டாவது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 20 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்றது. இதில் இன்று நடைபெற்ற இறுதி அந்த அணி 20 ஓவர்களில் 82 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியின் த்ரிஷா 15 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய இந்திய தொடக்க முதலே அதிரடியாக விளையாடியது. 11.2 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. பந்துவீச்சில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய த்ரிஷா 33 பந்துகளில் 44 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் மகளிர் உலக கோப்பையையும் இந்திய அணியே கைப்பற்றியிருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் இந்திய அரசு மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்று நாளொரு அவதூறையும் பொழுதொரு பொய்யையும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பரப்பினாலும் அவை மக்கள் மன்றத்தில் எடுபடுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பொழுது சாய்வதற்குள் எதிர்க்கட்சிகளின் பொய்களும் அவதூறுகளும் பொடிப்பொடியாகி விடுவதாகவும் விமர்சித்துள்ளார். திமுக வேட்பாளரை எதிர்க்க முடியாமலும் பொதுமக்களை சந்திக்கும் வலிமை இல்லாமலும் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் வழக்கம் போல அவதூறான குற்றச்சாட்டுக்களை சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், திமுகவை நேரடியாக எதிர்க்கும் துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்தி பார்ப்பதாகவும் கடுமையாக சாட்டினார்.